வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது குப்தர் காலத்தில் நிலங்கள் எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டன. பஹார்பூர் செப்பேடு குப்தர் காலத்தில் அரசர்தான் நிலத்தின் ஒரே உரிமையாளர் என்று காட்டுகிறது. நில மானியங்கள் தரும்போதும் அதன் மீதான தனி உரிமையை அரசர் தன்னிடமே வைத்து கொண்டார். தனிப்பட்ட நிலங்களின் இடமும் எல்லைகளும் ஆவண காப்பாளர்களாலும் அப்பகுதியின் செல்வாக்கு மிக்கவர்களாலும் அளந்து குறித்து வைக்கப்பட்டன. பஹார்பூர் செப்பேடுகளின்படி உஸ்தபாலா என்ற அதிகாரி மாவட்டத்தின் நிலப்பரிமாற்றம் தொடர்பான ஆவணங்கள் அனைத்தையும் பாதுகாத்தார். கிராமத்தில் நிலங்கள் தொடர்பான ஆவணங்களை கிராம கணக்கர் பராமரித்தார். குப்தர் காலத்தில் நிலங்கள் பின்வருமாறு வகைப்படுத்தப்பட்டன. சேத்ரா பயிரிடக்கூடிய நிலம், கிலா தரிசு நிலம், அப்ரஹதா காடு அல்லது தரிசு நிலம், வாஸ்தி குடியிருக்க தகுந்த நிலம், கபட சகாரா மேய்ச்சல் நிலம். நன்றி, வணக்கம் நண்பர்களே. வீடியோ பிடிச்சவங்க வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.